எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணேன். இப்போ இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இதில் எதிர்ப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. பட் அவங்க வெளியே வேறு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, லைக் இவங்க வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் யூடியூப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பித்தோம். அப்படியே எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணிட்டோம். நெகட்டிவா என்ன சொன்னாங்க? இனிஷியலி சொன்னாங்க இது வந்து ஒரு கன்வென்ஷனல் ஜாப் கிடையாது, அன்கன்வென்ஷன். இதில் எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து நிலைக்க போகிறீங்க, அவங்களுக்கே இந்த வயசில் இவ்வளோ சும கொடுக்குற மாதிரி இருக்கும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவனுக்குமே வந்து நடுவில் கொஞ்சம் ஃபெட் ஆஃப் ஆவான் சம்டைம்ஸ். நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், நம்ம யூடியூபர்னு சொன்னால் யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னா இந்த இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த பேச்சு இப்போ போயிட்டுருக்கு. இவன் சொல்லுவான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்வான். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு சடனாக மொத்தமாக குவிட் பண்ணிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றப்போவும் அது என்ன யோசிச்சிங்க? ஓகே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சரி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வேறு என்ன பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் ஒன்று வந்திருக்கோம்ல, அது என்னவா இருந்துச்சு ஸ்டார்டிங்? ஃபர்ஸ்ட் 18,000 வந்து 18. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்ன் பண்ணி தான் நிறைய இதுக்குள்ளார ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அது உங்களோட ஃபர்ஸ்ட் கார் வாங்குறது வந்து வீடியோ போட்டுருக்கேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருந்துனே இருந்திருக்கு அம்மாவுக்கு. தாத்தா இருக்கப்பலேருந்தே வாங்க முடியல, ஏதோ ஒரு ரீசன்னால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8,000. வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலி அம்மாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கல அப்படின்னு ஐடியாவே கொடுத்தது. எதனால அந்த ஐடியா வந்துச்சு? அது நல்லா சமைப்பாங்க. சரி, ரொம்ப நாளாகவே அவங்கள்ட்ட இருக்க ஒரு டேலண்ட்டை எங்கேயாவது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வீணை அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. சரி, யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் மேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த டைமில் ட்ரெண்ட் ஆகலை இன்னும் யூடியூப்பில் இல்லை ஆரம்பிக்கிறதுன்னு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னு எல்லோரும் ஒரே டைமில் இப்போ தான் லாக்டவுன் போடுறாங்க, எல்லோரும் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கிறாங்க, ட்ரெண்ட் ஆகுது. யாரை பார்த்தாலும் யூடியூப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பித்தோம். அப்படியே எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணிட்டோம். ஓகே வேண்டாம், கன்சிஸ்டன்சி நம்மளால் முடியாது. எனக்கு காலேஜ் இருந்துச்சு அந்த டைமில், அப்புறம் ஒர்க் போனோம், அதெல்லாம் நிறைய இருந்ததுனால வேணாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அந்த ஃபார்மெட்லாம் மாறுறப்ப சரி ஒய் நாட் ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக்கு பிடிச்சி ஜீரோலேருந்து திரும்ப ஆரம்பிச்சு திருப்பி ஒரு ரீஸ்டார்ட் பண்ண. ரீஸ்டார்ட் எப்போ வந்து நடுவில் பாஸ் பண்ணீங்க வேண்டாம் அப்படின்ட்டு? 2021 லேட்டர் ஹாஃபில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 2022 செகண்ட் ஹாஃபில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம போடலான்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒன்றுமே தெரியாது ரெண்டு பேருக்குமே. லைக் ரொம்ப பேசிக்கலி என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், பட் ஐடி. ஆனால் எனக்கு இதை பற்றி பெருசாக நாலேஜ்லாம் கிடையாது. ஸோ ஒன்றா அப்படியே ஸ்க்ராட்ச்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூடியூப்லேயே பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டே வந்தோம். போக போக நிறைய ஃபெலோ கிரியேட்டர்ஸ்ட்டை பேசி அவங்களோட சப்போர்ட்டு ஹெல்ப்பு அதெல்லாம் அப்படியே அப்டேட் ஆகினே வந்துட்டோம். உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பையன் சொன்னது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணலான்னு தோணுச்சா? உங்கள் மைண்டில் என்ன ஓடிச்சு? இல்லை, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்குமே. சரி இப்படிலாம் ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. அதுதான் ஃபேக்ட்டு. இந்த மாதிரி ஒரு சமையலை சமைச்சு அதில் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காடா அப்படின்னு தான் கேட்டேன். ஆமாம்மா நீ நல்லா சமைப்பேன். ஸோ உன்னோட சமையல் கரெக்டாக அந்த லாக்டவுன் அந்த பீரியட் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீ நல்லா சமைக்கிற தொட்டு நீ இந்த யூடியூப்பில் வந்து நம்ம சமைக்கலாம்ண்ணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அது ரொம்ப எனக்கு ஆசையாகவும் இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு நம்மளோட திறமையை வந்து எதிலையாவது நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அதில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஃபியூஷன்லாம் கொண்டு வந்தது யார்? எக்ஸாம்பிளுக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து பாஸ்தா செய்கிறதா இருக்கட்டும், சிக்கனில் வந்து நூடுல்ஸே இல்லாமல் நூடுல்ஸ் அதிலே செஞ்சது, இதெல்லாம் யார் வந்து சொல்லுவா? 2 பேரில் இதில் நிறைய இவனுமே சொல்லுவான். நானும் வந்து நிறைய வந்து பார்க்குற தொட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஆக்சுவலாக அந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஆக்சுவலாக மங்கோலியன் நூடுல்ஸ் அவங்க பண்ணுறது தான். ஆனால் இங்கே நம்ம யாரும் அதெல்லாம் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றதில்லைங்கும் போது சில நிறைய வித்தியாசமான எல்லாமே இவங்க கிட்ட இருந்தான். இவங்களுக்கு நிறைய அந்த சமைச்சு ஒரு மாதிரி
கிரேசியான ஐடியாஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் இப்படி ட்ரை பண்ணலாம், அதில் அப்படி ட்ரை பண்ணலான்னு. ஸோ அந்த ஃபியூஷனாக பண்ணி அந்த காம்படிஷன்லாம் சொன்னாங்களே, அதுக்கெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஐடியா அதிகமாக வந்துருச்சு. ஃபியூஷனில் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதுக்குள்ளே எது சொருகலாம் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு அந்த வர ஐடியாவை அப்படியே ரீலில் நாங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூஷன்ஸ் நான் போடுறதே கிடையாது. நிறைய இருக்கு. பட் நிறைய பேர் வந்து சில பேர் ஏத்துக்கிறாங்க, சில பேர் வந்து ஹிட்டார் மிஸ்டர். ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா எல்லா வீடியோ அதே மாதிரி ஆகுன்றது ஆமா. கிடையாது. சொல்ல முடியாது. சில பேருங்க வந்து ஏன் வந்து சக்கரவள்ளி கிழங்காவே சாப்பிடலாமா, ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து ஓகே நல்ல ஐடியா, தாட் ப்ராசஸ் நல்லா இருக்குது, இப்படி கூட நம்ம கொடுக்கலாம். சில சாப்பிடாத பொருள் அந்த மாதிரியெல்லாம் கூட வந்து இப்போ நிறைய மருத்துவ குணம் நிறைந்த ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ லைக் தூதுவளை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபியூஷன் பண்ணிங்கன்னா அது இன்னும் கூட இப்போ தூதுவளை அப்படிங்கிறத நார்மலாக வந்து நம்ம துவையல் அந்த மாதிரி அதை கூட நம்ம வந்து ஏதாவது வித்தியாசமாக பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறத வந்து கொஞ்சம் கொடுக்கலாம். அதை நிறைய அப்படி தான் நான் யோசிப்பேன். நான் தூதுவளையே ஒரு சிம்பிளாக ஒரு தூதுவளை ஒரு கீ ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணி, இல்லை நார்மலாக ஒரு ரைஸ் பூண்டு சாதம் மாதிரி பண்ணேன். ஸோ அது மாதிரிலாம் சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா. சாப்பிடாத பசங்களை கூட தூதுவளைலாம் வந்து கசப்பெல்லாம் இருக்காது. இது மாதிரி வந்து சாப்பிடக்கூடிய பசங்களுக்கு வந்து இப்போ வாழைப்பூ வந்து பொடின்னு ஒன்று நான் போட்டேன். அந்த மாதிரி வந்து சாப்பிடாத பொருட்களை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும், பெரியவங்களே நிறைய பேர் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, இட்லி பொடி தான் போல அப்படின்னு சாப்பிடுவாங்க. அப்போ ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் அதுல சம்திங் எல்ஸ் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. ஃபியூஷன் வந்து எல்லாமே பண்ண முடியாது, பட் பண்ண முடியும். பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாங்கிறது என்னோட கருத்து. இப்போ சுண்டக்காவே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு காம்படிஷன்லேயே சுண்டக்காய் வந்து வத்தக்குழம்பு பொடி துவையெல்லாம் பண்ணோம். சுண்டக்காவை வந்து அது உருண்டை மாதிரி பண்ணி, கோலா உருண்டை மாதிரி பண்ணி, அதை ஒரு குருமா மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணேன். இந்த மொடவாட்டுக்காலே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பொதுவாக சூப் வச்சு குடிப்போம். அந்த சூப்போட எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அதில் வந்து ஒரு புலாவ் மாதிரி நான் பண்ணேன். ஸோ அது ஒரு காம்படிஷனுக்கு நான் பண்ணேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. வீடியோவில் கூட போட்டிருக்கேன். மொடவாட்டுக்கால் சூப் எடுத்து அதில் வந்து ஒரு புலாவ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பசங்க சாப்பிட இப்போல்லாம் வந்து நிறைய ஹெசிடேட் பண்ணுற ஃபுட்டை வந்து நம்ம இப்படியும் நம்ம ஃபியூஷன் பண்ணி கொடுக்கலாங்கிறது என்னோட கருத்து. பட் உங்களுக்கு ஒரு ரிஸ்கான கால் மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு சடனாக மொத்தமாக குவிட் பண்ணிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றப்போ அது என்ன யோசிச்சிங்க? ஓகே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்க? பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வேறு என்ன பண்ண போகிறோம்? அந்த ஒரு இது ப்ளஸ் அம்மைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுல எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஓகே பெட்டர் சக்சீட் இந்த டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுவே இந்த ஜேர்னியில் நானும் தானே இருக்கேன். இல்லை எல்லாருமே எங்களுக்கு வந்து அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களா எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு, எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணேன். இப்போ இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இதில் எதிர்ப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ வந்து ஆமா நீ வந்து ஏன் அவன் வேலைக்கு போறத எதிர்ப்பு அப்படி சொல்ல முடியாது. எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. பட் அவங்க வெளியே வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, லைக் இல்ல இவங்க வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க வேலைக்கு போய். ஆமா வேலைக்கு போற மாதிரி அவங்க நம்ம அவங்க நல்லதுக்கும் சொல்லலாம், அதை நம்ம வந்து தப்பாவும் எடுக்கக்கூடாது. இவன் வந்து ஏன் அவனோட ப்ரொஃபஷனல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள வந்துட்டானா, இவனுக்கு இது பிடிச்சிருக்கு, இவனுக்கு இது பிடிச்சிருக்கிறதுனால தான் இவன் உள்ளே வந்தான். நாளடைவில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இதுவே இவனுக்கு ஒரு லைஃபுங்கும் போது ஸோ அடுத்தது நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இவன் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மற்றது அதாவது நீ வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது சேல் பண்ணுறதெல்லாம் இதுதான் உன்னோட லைஃப், இதுதான் ஒரு பிஸ்னஸ், உனக்கு ஒரு லைஃப் இதுதான் சொன்னால் இதில் நீ சக்சீட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ண, அதுக்கு பிஹைண்டாக நான் நிற்கிறேன் உனக்கு சப்போர்ட்டாக அப்படின்னு. இவன் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும், இவனோட பிஸ்னஸ் இவனோட இதுக்கு இப்போ நான் பின்னாடி இருந்து இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறானே. ஏன்னா இவன் இதில் நல்லா வரணும் இல்லைங்களா, இதை வச்சு அடுத்த பிஸ்னஸ் மசாலாஸ் ஃபுல்லாமே இவங்க தான் பார்த்துட்டு ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் வந்து என்னோடது. மற்றது மார்க்கெட்டிங் எல்லாமே நீ சேல் பண்ணுற, நீ எப்படி வேணாலும் விற்கிறது, அதெல்லாம் உன்னோட திறமை, அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது உன்னோட திறமை அப்படின்னு. ஓகே நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு நோ சொன்னாங்க, இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. என்ன மாதிரி ரிஜெக்ஷன்ஸ்லாம் லைக் என்ன மாதிரி லைக் நெகட்டிவாக என்ன சொன்னாங்க இனிஷியலி சொன்னாங்க? இது வந்து ஒரு கன்வென்ஷனல் ஜாப் கிடையாது, அன்கன்வென்ஷன். இதில் எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து நிலைக்க போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்டு அவங்க வேலையை பார்க்கட்டும், அவங்களுக்கே இந்த வயசில் இவ்வளோ சுமை கொடுக்குற மாதிரி இருக்கும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி நாங்கள் யோசிச்சதே கிடையாது. எங்களை பிடிச்சி ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ இவனுக்குமே வந்து நடுவில் கொஞ்சம் ஃபெட் ஆஃப் ஆவான் சம்டைம்ஸ். அப்போ சரி, நான் எல்லாருமே சொல்கிறது end of the நான் day சொல்கிறது emotion தான் தான். என்ன. ஒரு மாதிரி ஆனால் low இவன் ஆகதான் ஃப்ரெண்ட்ஸ் தோணும். வந்து இவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனா நாங்களாம் ரொம்ப வெளியிருந்து மாட்டிக்கிட்டு பாக்குறவங்க முழிக்கிறோம், வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன், நீங்க நீ வந்து வந்து உனக்கு நீங்க பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச வேலையை விஷயத்த நீங்க பிடிச்ச இடத்துல பண்ணி அளவான சம்பாதிக்கிறீங்களா இல்லை அதிகமாக சம்பாதிக்கிறீங்களோ நிம்மதியாக இருக்கீங்க ஒரு பக்கம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்னொன்று வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறது வந்து, இப்போ வருமானம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக இதை எப்பயோ விட்டுருப்போம். பட் அந்த அளவுக்கு நமக்கு இப்போ வேலைக்கு போனால் ஓரளவுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பண்ண முடியுது, சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம். அது நமக்கு பிடிச்ச ஒர்க்காக இருக்கட்டுமே. நான் இப்பயுமே சொல்கிறேன், உன்னை வந்து இவனை ஃபோர்ஸ்லாம் நான் பண்ணல. உன்னோட டிசிஷன், உனக்கு இப்போ பிடிச்சிருக்கா. நானே சொல்லுவேன், நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், நம்ம யூடியூபர்னு சொன்னால் யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னா இந்த இப்போ ஆமா ஆமா இப்போ கண்டிப்பா. கொஞ்ச நாளாக வந்து இந்த பேச்சு இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நாளைக்குப்பா நெக்ஸ்ட் இயர் ஒரு இப்போ 25 தான் அவன், இன்னும் ஒரு 2 வருஷம் போய் கல்யாணம் பண்ணுறோம், என்ன சொல்கிறது யூடியூபர்னு சொல்கிறதா அப்படின்ட்டு சொன்னால் இவன் சொல்லுவான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்வான். பட் அது வந்து கிடையாது. பட் நான் அதான் சொல்கிறது, உனக்கு ஒரு கல்யாணம்னா கண்டிப்பாக உனக்கு ஒருத்தி பிறந்திருக்கணும் நேரம். அந்த டைமில் எங்கள் கசின்லாம் என் தம்பிலாம் சொல்லுவான், பிஸ்னஸ் பண்ணுறீங்க இப்போல்லாம் வந்து பிஸ்னஸ்க்கு தான் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஸோ நிறைய நம்ம கூட இருக்கிற நிறைய சுற்றி நிறைய க்ரியேட்டர்ஸ் நிறைய பேர் கல்யாணத்துக்கு நாங்களே போகிறோம். இப்போ எங்களை மாதிரி அவங்களும் இருக்காங்க போது இப்போ அவங்களுக்கெல்லாம் நடக்குது இல்லை. ஸோ அது மாதிரி இவனுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனாலும் இப்பயுமே சொல்கிறது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செய் அப்படின்னு நான் அடிக்கடி அதை பிடிச்சதுனால தான் இப்போ சொல்கிறது. இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக இப்போ பண்ணிட்டு இருக்கோம். எப்பயில இந்த கம்ப்ளீட்டா குவிட் பண்ணிட்டு இதுக்காக ஃபுல்லா டெடிகேட்டடா வந்தது? கொஞ்ச நாளாக தான், ஒரு 6 months தான் ஃபுல்லாக இதில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்து உங்களுக்குன்னு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? நம்ம இன்னும் இந்த சேனல் இன்னும் இப்படிலாம் பெருசு பண்ணணும், உங்களோட ஒரு மார்ஜின் ஒன்று வச்சிருப்பீங்களே, இதெல்லாம் நம்ம பண்ணணும், உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கு? இன்னும் நிறையா கற்றுக்கணும், அதை அப்டேட் பண்ணி நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சாதாரண ஃபோனில் ஆரம்பித்து ஒரு கேமரா வரைக்கும் ஆமாம், வரும். ஃபஸ்ட்டு வந்து So, அது ஒரு மாதிரி சாம்சங் ஃபோனு, அப்புறம் ஐஃபோனு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேமராலாம் வாங்கினது. ஆனால் எல்லாமே வந்து நாங்கள் இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிட்டது என்னென்னா, இப்போ யூடியூப் இதுக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் சம்பாதிக்க என்றைக்கு ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம கையிலேருந்துலாம் செலவு பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் ரீச் ஆகும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை வந்தவொடனே தான் நாங்கள் கேமராவே வாங்கினோம். லைக் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதை வச்சு தான் ஆமா. வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, எங்களுக்குள்ள- இதுல வர காசு வச்சு தான் ஆமா. வாங்கணும். ஆமாம், நாங்கள் உங்களோட வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் ஒன்று வந்திருக்கும்ல, ஆமாம், அது என்னவா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 13,000 வந்ததாடா. 18,000 வந்துடும். 18,000 மானிட்டைசேஷன் ஆகி Monetization ஆமாம் ஆகி 18,000 போது அப்பா அன்னைக்கு வந்து எப்படி இருந்துச்சு அந்த ஐயோ, moment? பயங்கர சந்தோஷம், செம்ம சந்தோஷம். அதாவது நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி நம்ம யூடியூப் மூலிமா வந்து சம்பாதிச்சிருக்கும் போது ரொம்ப, ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்தோம் இல்லைங்களா. இல்லை அதனால ஒன்றுமே எங்களுக்கு எனக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி இருந்த ஒரு ஸ்டேஜில் ஆமாம் எது போட்டாலும் ஓடல. ம். ஆ. திடீர்னு ஒரு விஷயம் ஓட ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சு இது ஒரு காசு monetize வந்திருக்குன்னா ஆகுதுன்னா ரொம்ப happy-ஆ ஹாப்பியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நீங்க ஆஃப்டர் இப்போ யூடியூபா இருக்கட்டும் இன்ஃப்ளூயன்சிங் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்னோட மணியில அந்த கேமரா வாங்கினேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி என்னென்ன பொருள்லாம் வாங்குனீங்க வீட்டுக்குன்னு? மைக்ரோவேவ் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்கம் வச்சு வாங்கினது மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் தான், அதுதான். ஏன்னா அப்போ கிச்சனுக்கே அர்ப்பணிச்சிட்டீங்க அந்த ஆமாம், காசை. கிச்சனுக்கு வாங்கினேன். கிச்சன் வந்து இப்போ நிறைய வந்து உள்ளே வந்து இந்த மாடுலர் Modular கிச்சன் வந்து kitchen. ஆல்ரெடி இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் நிறைய கொஞ்சம் மாற்றணும். ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். எல்லாமே வந்து ஒன்று அப்படியே ஸ்டெப் பை அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு காம்படிஷனில் வந்து எனக்கு ஒரு பிராண்ட் கம்பெனி வந்து எனக்கு எல்லாமே வந்து ப்ரைஸஸ் வாங்கினேன். ஒரு 70,000 கிட்ட சிம்னி, அடுப்பு, மிக்ஸி அந்த மாதிரி. நல்ல பிரைசஸ் தான் இருக்கும் போல கிச்சன். ஆமாம், நிறைய இதுவும் ப்ரைஸஸ். நாங்கள் அந்த டைம் பண்ணோம், அப்டேட் பண்ணோம், கிச்சனையும் வந்து ரெடி பண்ணோம், எல்லாமே பண்ணுற டைமில் இவங்களும் வின் பண்ணிட்டாங்க. So, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேணாம்னு ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் அப்படியே எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்ன் பண்ணி தான் நிறைய இதுக்குள்ளார ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அது இப்போ சொல்ல முடியுமா என்ன ரேஞ்ச் என்ன ஸ்கேல்ல வருது ரெவென்யூ? ஃபஸ்ட்டு 18 ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்து இவரை தான் கேட்கணும். மந்த்லி டிபெண்ட்ஸ், ஒரு மாதம் வந்து திடீர்னு 30 வரும், ஓகே, திடீர்னு 20 தான் வரும். ஸோ சொல்ல முடியும், மாற்றி மாற்றி வந்துட்டு. ஆமாம், ப்ரமோஷன்ஸு அது வந்து தனி. நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கார் வாங்குனது வந்து வீடியோ போட்டிருப்பீங்க. ஆமாம் சோ ஆமாம். அது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஓனா நம்மளுக்குன்னு ஒரு கார் வாங்குனது, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது?
அது அதாவது ரொம்ப அது ஒரு பெரிய கனவு தான் கார் அது வாங்கணும் ரொம்ப அப்படின்ட்டு. நாளாக ஐ மீன் ரொம்ப ரொம்ப நாளா. வருஷமாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருந்துனே இருந்திருக்கு அம்மாவுக்கு. தாத்தா இருக்கப்பலேருந்தே வாங்க முடியல, ஏதோ ஒரு ரீசன்னால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஆனா இந்த இப்போ டைம் தான் வந்து வாங்கணும்னு அலைன் ஆயிருக்கு. மெயினாக வந்து இப்போ காசு இப்போ நானே பார்த்தீங்கன்னா இப்போ நான் மோனாங்கிறது யாருன்னே தெரியாத அளவுக்கு நான் இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. எனக்கு வந்து பிடிச்ச ஒரு சுடிதாராக இருக்கட்டும், ஒரு 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 ஈவன் ஒரு ரிங்காக இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு 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 டீப்பாயாக இருக்கட்டும், ஒரு சேராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம சம்பாரித்து வாங்குறங்கும் போது நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக வருது. அது மாதிரி அவனுக்கு பிடிச்ச ஒர்க்கை செஞ்சு அவனுக்கு அதில் ஒரு இன்கம் வருதும்போது அவனும் ரொம்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம் தானேங்களா, நமக்கு பிடிச்ச ஒர்க்கை நம்ம செஞ்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் பொறுத்து தான் சொல்கிறேன். குறிப்பாக பெண்கள் மங்கைஸ் கிச்சனுங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். நிறைய பேர் அவங்களோட திறமைகளை வந்து வெளியில் தெரியாமையே வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களோட திறமைகளை கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட்டோட வெளியில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 ரூபா காசு நம்மளால் சம்பாரித்து அதில் நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. அது வந்து அது ஒரு தனி சுகங்க. ஒன்று நம்ம அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு வாங்கிக்கிட்ட ஒரு பொருள் என்ன? இப்ப நீங்க சொன்னீங்க நான் ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு ரிங்கா இருக்கட்டும், ஆமா. நான் ஆசைப்பட்டு அதான் வீட்டுக்கு தான் மைக்ரோவேவ் தான் வாங்கினேன். அவன்தான் அவங்களோட கிச்சனுக்கு வாங்குறது. ஏன்னா கிச்சனு ஸோ கேக்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது நானே அதை சொல்கிற மாதிரி நானும் சொல்லக்கூடாது, நாங்கள் சம்பாரித்து அதில் வாங்கின அந்த மைக்ரோவேவ். எஸ் மேம். நீங்க வந்து நம்ம நிறைய ஃபுட்டை பத்தியே பேசுனதுனால எங்களுக்குலாம் லைட்டா கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. நீங்க ஏதாவது ஒன்று சமைச்சிட்டே வந்து பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே உங்க ஸ்டைல்ல கேட்டுருங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்திருக்கோம், எங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? முரளி, மட்டனில் என்ன செய்ய இன்னைக்கு? மட்டன், கேரளா மட்டன் ஃப்ரை செய்யும். ஓகே, சூப்பரான கேரளா மட்டன் மட்டன் சுக்கா ரெடி. விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000. வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.